நித்தியசுபம் நேர்களுக்கு இனிய வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்திய எழுமுறை போலும் மயிற்றினை நந்தி மந்தினை ஞானக்குந்தழி புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருப்பது அக்ஷய திருதியை பற்றின ஆன்மீகமும் அறிவியலும். எல்லாரும் அக்ஷய திருதியை கொண்டாடுறோம், ஆனால் அதில் என்ன ஆன்மீகம் இருக்குது, என்ன அறிவியல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஆன்மீகம் என்ன இருக்குது அப்படின்னா, சித்திரை மாதம் வர வளர்பிறை 3ஆம் திதி திருதியை அன்று கொண்டாடப்படுகிறது. அதோடு ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து கொண்டாடப்படுகிறது. அதனால தான் நம்ம நேற்று இல்லாமல் இன்றைக்கி தான் அக்ஷய திருதின்னு பதிவிடுறோம். இன்றைக்கி தான் ரோஹிணி நட்சத்திரமும் திருதியையும் சேர்ந்து இருக்குது. ஒரு திதியை நம்ம உதயமாக சூரியனை வச்சு தான் நம்மளோட கேலண்டர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி காலையில் சூரியோதயத்தில் என்ன திதி இருக்கோ அதுதான் அந்த திதி, அந்த நாள் முழுக்க உள்ள திதின்னு எடுத்துக்கிறனால கோயில்கள்லாம் இன்றைக்கி தான் அக்ஷய திருதை. அதனால் இன்றைக்கி தான் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் உச்சமாகிறாரு. அதே நாளில் சித்திரையில் வர வளர்பிறை திருதியையில் ரோஹிணி நட்சத்திரம் வர நாளில் சந்திரன் ரிஷபத்தில் ஆட்சி ஆகிறாரு. ஸோ சூரியனும் சந்திரனும் முழு அருளாற்றலையும் நமக்கு கொடுக்குறனால இந்த நாள் அக்ஷய திருதியாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் நம்ம எதை செய்தாலும் அது மேன்மேலும் வளரும், எந்த நல்ல விஷயங்களை தொடங்கினாலும் அது பெருகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஐதீகமாக கருதப்படுது. அதனாலேயே அந்த காலத்தில் முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த நாளில் ஆரம்பித்தாங்க. இந்த அக்ஷய திருதிக்கு என்ன ஆன்மீகம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அறிவியல் என்ன, இந்த மாதிரி ஒரு நாள், அதாவது சூரியன் உச்சத்தில் இருக்க நாள், அதே சமயம் சந்திர பலமும் அதிகமாக இருக்க நாள். ஸோ சன் அண்ட் மூன் பவர் காஸ்மிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, சன்னோடதும் மூனோடதும் எர்த் மேலே. இந்த டேயில் நம்ம எந்த மெடிடேஷன் ஆர் எனி நியூ திங்ஸ் ஆர் எனி சங்கல்பம் எடுத்து ஏதாவது ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கு 2 பேரோட ஆற்றலும் கிடைக்கும். சூரியன் ஆத்மாக்காரகன், சந்திரன் மனோகாரகன். ஸோ நம்ம ஆத்மா மனம் ரெண்டும் ஒன்றிணைந்து செயல்படும். அந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்டும் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு ஒரு தைரியம், மனபலம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு. அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற அறிவியல். சரி, இந்த நாளில் ஏன் நம்ம அன்னதானம் பண்ணணும்? ஸோ சூரியனோட முக்கியமான மாதத்தில் வர்ற சந்திரனோட ஆட்சி பெற்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் திதியான திருதியை அன்னைக்கு நம்ம அந்த ரோஹிணினா சந்திரன் ஆட்சியாக இருக்கிறனால சந்திரனாலே உணவு. ஸோ அந்த நாளில் நம்ம உணவை தானமாக கொடுக்கும்போது நமக்கு மேன்மேலும் நமது என்ன சொல்கிறது, ஆன்மீகம் அறிவியல் சம்மந்த எல்லா விஷயங்களும் பெருகும், நமக்கு இருக்கிற நம்மளோட செல்வங்களும் பெருகும் அப்படின்றது ஐதீகம். ஏன்னா யார் அன்னதானம் பண்ணுவாங்க? செல்வந்தர்கள் தான் அந்த காலத்தில் அன்னதானம் பண்ணாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம கொடுக்க கொடுக்க நமக்கு எல்லாமே அதிகமாக கிடைக்கும். இது நான் ஆத்மார்த்தமான செய்து உணர்ந்த விஷயம். நீங்களும் செய்து பலனடையுமாறு அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள்.